இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்த நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சிறிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகழ்ந்து நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது.
இதனால் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைக்குள் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று நமது தளத்தின் 1069வது நாள் நிகழ்வில் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கு இனிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க எழுமின் என்கின்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் சிறப்பு விருந்தினராக அன்பு சகோதரர் மரிய மைக்கேல் அவர்கள் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். எழுமின் என்கின்ற வார்த்தைக்கு அறியாமையிலிருந்து விடுபடு என்கின்ற பொருள் மைய பொருளாக அமைந்துள்ளது. இந்த தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக இன்று தமிழ் திரு மரிய மைக்கேல் அவர்கள் நம்மிடையே பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நம்மோடு பங்கேற்க இருக்கின்றார். அவரது வாழ்வியல் அனுபவங்கள் பக்கங்களுக்குள் செல்வதற்கு முன் நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 185 வாரங்களாக கடந்து வந்த பாதை குறித்த ஒரு சுருக்கமான பார்வையினை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 156 சமூகம் சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆளுமைகளை கௌரவித்து உள்ளது. 157வது வார ஈண்டு தொகுப்பில் விஞ்ஞானி மற்றும் திருமூலர் மூச்சு பயிற்சி ஆராய்ச்சியாளர் திருமிகு சுந்தர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பங்கேற்றார். 158வது வார சார்பு தொகுப்பில் கவிஞர் திருமிகு அந்தோணத் அவர்கள் பங்கேற்றார். 159வது வார நீர்மை தொகுப்பில் சமூக ஆர்வலர் தமிழ் ஆசிரியர் திருமிகு இசக்கி அலெக்ஸ் கண்ணன் அவர்கள் பங்கேற்றார். 160வது வார நெடும் தொகுப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ்துறை தலைவர் முனைவர் திருமிகு சரஸ்வதி அவர்கள் பங்கேற்றார். 161வது வார நெறி தொகுப்பில் கவிஞர் திருமிகு சிரா செல்வகுமார் அவர்கள் பங்கேற்றார். 162வது வார பூன் தொகுப்பில் தமிழ் பேராசிரியர் திருமிகு முனைவர் காந்திதுரை அவர்கள் பங்கேற்றார். 163வது வார மிசை தொகுப்பில் மதுரை நட்பு வட்டம் நிறுவனர் மற்றும் தலைவர் பண்டிதர் புலவர் நானா ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்றார். 164வது வார ஆண்டு தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு சுமதி அரவேந்தன் அவர்கள் பங்கேற்றார். 165வது வார காப்பு தொகுப்பில் தலைமை ஆசிரியர் கல்வி தேவதை திருமிகு கிருஷ்ணவேணி அவர்கள் பங்கேற்றார். 166வது வார துளி தொகுப்பில் இயற்கை விவசாயி சமூக ஆர்வலர் பழமுதிர்ச்சோலை திருமிகு சுகுணா அவர்கள் பங்கேற்றார். 167வது வார பூசணி தொகுப்பில் கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு கோமலா அவர்கள் பங்கேற்றார். 168வது வார உரன் தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு விஸ்வநாததாசன் அவர்கள் கலந்து கொண்டார். 169வது வார செழு தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு சிவசண்முகம் அவர்கள் பங்கேற்றார். 170வது வார மான் தொகுப்பில் உடல் தானம் செய்திருக்கும் திருமிகு சாந்தா அவர்கள் கலந்து கொண்டார். 171வது வார ஒல்லல் தொகுப்பில் எழுத்தாளர் திருமிகு முத்து விஜயன் அவர்கள் பங்கு பெற்றார். 172வது வார நூலோர் தொகுப்பில் கவிஞர் நன்னெறி ஆசிரியர் திருமிகு துளிர் வினோத்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். 173வது வார சேர் தொகுப்பில் நன்னெறி ஆசிரியர் நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்கள் கலந்து கொண்டார். 174வது வார உள் தொகுப்பில் உளவியலாளர் ஆற்றுப்படுத்தினர் திருமிகு சர்வஜித் அவர்கள் பங்கேற்றார். 175வது வார கட உள் தொகுப்பில் தமிழ் செயற்பாட்டாளர் திருமிகு திருப்பரங்குன்றம் முருகன் ஐயா அவர்கள் பங்கேற்றார். 176வது வார விழி தொகுப்பில் பத்திரிகையாளர் திருமிகு குமரேசன் ஐயா அவர்கள் பங்கேற்றார். 177வது வார எழு தொகுப்பில் தமிழ் ஆர்வலர் திருமிகு திருநாவுக்கரசு அவர்கள் பங்கேற்றார். 178வது வார நட தொகுப்பில் லயோலா கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் திருமிகு டேனியல் அவர்கள் பங்கேற்றார். 179வது வார ஓடு தொகுப்பில் கவிஞர் முனைவர் திரு ஆனந்தராஜ் அவர்கள் பங்கேற்றார். 180வது வார விரி தொகுப்பில் கவிஞர் திருமிகு கங்கை கொண்ட சோழபுரம்
தமிழ்வானம் ராசேந்திரன் அவர்கள் பங்கேற்றார். 181வது வார பர தொகுப்பில் மதுரை திருவள்ளுவர் கழகத்தின் பொருளாளர் திருமிகு சந்தானம் அவர்கள் பங்கேற்றார். 182வது வார சிற தொகுப்பில் கவிஞர் எழுத்தாளர் திருமிகு ஜோஸ்பின் மேரி அவர்கள் பங்கேற்றார். 183வது வார தனித்திரு தொகுப்பில் சித்தர்கள் தேடல் தளத்தின் நிறுவனர் எழுத்தாளர் திருமிகு கிருஷ்ணநந்தன் அவர்கள் பங்கேற்றார். 184வது வார பசித்திரு தொகுப்பில் கவிஞர் திருமிகு அ.ச.மு. முனியாண்டி அவர்கள் பங்கேற்றார். 185வது வார விழுத்திரு தொகுப்பில் சிறந்த பள்ளி முதல்வர் அறிவியல் அறிஞர் விருது பெற்ற திருமிகு மதுரை வள்ளியம்மை அவர்கள் பங்கேற்றார். 186வது வார எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்கவிருக்கும் எழுத்தாளர், பேச்சாளர், தமிழ் ஆர்வலர், தமிழ்துறை தலைவர், தமிழ் திருமிகு மரிய மைக்கேல் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நமது தளத்தில் 185 வாரங்களாக 185 சிறப்பு விருந்தினர்களும் 1,10,017 பங்கேற்பாளர்களும் 13,353 பேச்சாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் பயணித்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு அழகு கோர்த்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது சிறு சிறு சாதனைகளால் இச்சமூகத்தில் மாற்றங்களை விதைப்போம். நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 186வது வார எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் தமிழ் ஆர்வலர் திருமிகு மரிய மைக்கேல் அவர்கள். இவர் திருமிகு மைக்கேல் ஐயா மற்றும் அன்னபாக்கியம் அம்மாள் ஆகியோரின் தவப்புதல்வனாக 9/4/1978 ஆண்டு விருதுநகர் மாவட்டம் ஒண்டிப்பள்ளி கோவில்பட்டியில் பிறந்தார். இவர்தம் ஆரம்ப கல்வியினை தமது சொந்த கிராமமான கோவில்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பயின்றார். அதன்பின் தமது இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியினை அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரலிங்கபுரத்தில் பயின்றார். அதன்பின் தமது இளநிலை தமிழ் இலக்கிய கல்வியினை விருதுநகர் VHNSN கல்லூரியில் பயின்றவர். அதன்பின் தமது முதுநிலை தமிழ் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் கல்வியினை மதுரை யாதவர் கல்லூரியில் பயின்றார். தமது இளநிலை கல்வியினை கும்பகோணம் மாஸ் கல்வியியல் கல்லூரியில் பயின்றவர். தமது முதுநிலை கல்வியினை திருச்சி விராலிமலை PTK கல்வியியல் கல்லூரியில் பயின்றார். துவக்கப்பள்ளி ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் என 13 ஆண்டுகள் பள்ளிகளில் துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். அதன்பின் கல்லூரிகளில் விரிவுரையாளர், துணை பேராசிரியர், பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் என 13வது ஆண்டு பணியில் பயணித்து வருபவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஆம், துவக்கப்பள்ளியில் துவங்கிய கல்வியியல் பயணம் கல்லூரி தமிழ்துறை தலைவர் வரை வளர்ந்து கடந்த 26 ஆண்டுகளாக தமிழ்துறை வெள்ளி விழா நாயகராக தமிழ் மாணவ சமூகத்திற்கு தமது மகத்தான பங்களிப்பை வழங்கி வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். கவிதை எழுதுதல், இன்னிசை கச்சேரியில் பாடுதல், மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், நிகழ்வு தொகுப்பாளர், நெறியாளர், வருணனையாளர், மனநல உடல்நல ஆலோசகர் என பன்முக திறனில் மிளிர்பவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். யாழ் அஜி இணையவழி நிறுவனத்தின் நிறுவனராகவும் தொழில் முனைவு ஆலோசகராகவும் பயணித்து வருபவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஆம், கல்வியாளர், எழுத்தாளர், பேச்சாளர், உடல்நல மனநல ஆலோசகர்,
இணையவழி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் முனைவு ஆலோசகர் என பன்முக திறனில் மிளிரும் நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 186வது வார எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினர் திருமிகு மரிய மைக்கேல் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைக்கும் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், நமது சிறு சிறு சாதனைகளால் சமூகத்தில் மாற்றங்களை விதைப்போம், நாமும் சரித்திரம் படைப்போம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் பயணத்தோடு கரம் கோர்த்து நாமும் அவரோடு இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழுமின் என்கின்ற தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்றிருக்கும் தமிழ் திரு மரிய மைக்கேல் அவர்களுடைய வாழ்வியல் உயர்நெறிகளோடு பொருத்தி நமது வாழ்வியலையும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. ஐயா வணக்கம், பேச ஆரம்பிக்கலாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அறிமுகத்தின் வாசலில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கீழிருந்து மேல் நோக்கிய என் பயணத்தின் சுருக்கம் சொல்ல வந்துள்ளேன். கனவுகளின் எல்லை தேடி கடினங்களை நான் கடந்து வந்தேன். என் கதையின் பக்கங்களை நான் சொல்ல, அதை கேட்க காத்திருக்கும் உங்களை என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து இனிதாக உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கிறேன். அடித்தளம் அமைத்த தொடக்கப்பள்ளி ஆரம்ப புள்ளியிலேயே தங்கி நின்றேன். முதலாம் வகுப்பில் 2 ஆண்டுகள் முன்னேறும் வழியை அந்த 2 ஆண்டுகள் கற்றுக்கொண்டேன். 5ஆம் வகுப்பிலும் 2 ஆண்டுகள் ஆழமாய் அறிவை வளர்த்து கொண்டேன். இந்த 2 வகுப்புகளிலும் என்னை தங்க வைத்த பெருமை என் அப்பாவையே சாரும். முதலாம் வகுப்பில் சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை என்று என்னுடைய முதல் வகுப்பு எடுத்த ராஜேஸ்வரி ஆசிரியை அவர்கள் கூறியதால் என்னுடைய தந்தை இன்னும் கூடுதலாக ஒரு வருடம் படிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதே போன்று 5ஆம் வகுப்பில் கூடுதலாக ஒரு ஆண்டு படிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். தந்தையினுடைய சொல்லை கேட்டு தலைமை ஆசிரியர், முதலாம் வகுப்பு ஆசிரியை அவர்கள் இந்த துவக்கப்பள்ளியை ரொம்ப ஆழமாக படிப்பதற்கு உதவி செய்தார்கள். அப்பொழுது எனக்கு சற்று மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்தது. நம்முடன் பயின்றவர்கள் பக்கத்து வகுப்பறையில் படிக்கிறார்கள், நான் புதிதாக வந்த இளையவர்களோடு படிக்கின்றோம் என்ற மன வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த வகுப்பிலே நான் தான் இரண்டாம் இடம் படிக்கின்ற பொழுது அந்த ஆசிரியருடைய முழு கவனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மாணவன். எங்களோட ஆசிரியை நடத்திய ஒவ்வொரு பாடத்துடைய கதைகள், நகர்வுகள், அடுத்து என்ன சொல்ல வருவாங்கங்கிறதெல்லாம் நான் அப்படியே என்னுடைய இளையவர்களுக்கு அடிக்கடி சொல்வதுண்டு. அட்டண்டன்ஸ் எடுத்து வருவது, ஷார்ட் பீஸ் எடுத்து வருவது, டஸ்டர் எடுத்து வருவது, ஆசிரியருடைய உணவு
அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து வருவது. இன்னும் அந்த ஓராண்டுகள் மற்றவர்களும் புதியவர்கள் என்பதால், நான் பழைய மாணவன் என்பதால் என்னுடன் 2 ஆண்டுகள் அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியை ராஜேஸ்வரி அம்மாளுடைய அதிகமான அன்பிற்கும் அதிகமான கவனிப்பிற்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்றுதான் 5ஆம் வகுப்பிலும் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கவனிப்பில் நான் இருக்க வைக்கப்பட்டேன். 5ஆம் வகுப்பிலும் இதே மாதிரி தான். அந்த புதிய மாணவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய நகைச்சுவை துணுக்குகள், கதைகள், பாடல்கள் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத நான் இடையிடையில சொல்வதுண்டு. கரெக்டாக சில நேரம் சொல்கிறத பார்த்து அவரே கூப்பிட்டு, நீ பேசாமல் இரு, நீங்கள் வா, என் கூட இருந்து இந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து வை, அதெல்லாம் சில பணிகளை அவர்கள் கூறுவதை நான் அவரோடு நெருக்கமாக பழகக்கூடிய எந்த ஒரு மாணவருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்த தலைமை ஆசிரியருடன் 2 ஆண்டுகள், 1ஆம் வகுப்பு ஆசிரியருடன் 2 ஆண்டுகள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில அமைந்த அந்த தருணம் சிறப்பாக இருந்தது. சங்கரலிங்கபுரம் கிராமத்து பள்ளி 6ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைத்தேன். அறிவியல் ஆசிரியர் திருவேங்கடம் அவர்கள் என் விரல் பிடித்து வழிகாட்ட கண்டேன். என்னுள் தூங்கி கிடந்த ஓவிய திறமையை பார்த்து அவர் வண்ணங்கள் தீட்ட வழிவகை செய்து ஓவியக்கலையை வளர்க்க எனக்கு உதவி செய்தார். 7ஆம் வகுப்பில் ஒரு புதிய திருப்பம். வரலாற்று ஆசிரியர் சிவராமன் ஐயா அவர்கள் அந்த வரலாற்று பாடத்தை நடத்தக்கூடிய அந்த விதம், அவருடைய பண்பு, அவருடைய அணுகுமுறைகள், சமூக அறிவியல் பாடம் மீது நான் காதல் கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. பிற பாடங்கள் யாவற்றையும் விட அவர் பாடத்தில் கூடுதல் மதிப்பெண்களை பெற்றேன். கடந்த காலத்தின் வரலாற்றை படித்து என் எதிர்கால பாதையை செதுக்கினேன். 8ஆம் வகுப்பில் என் தமிழ் மொழியோடு ஜெயராமன் தமிழையா அவர்கள் அறிமுகமானார். என் மீது தனி கவனம் செலுத்தி என் சித்திர கையெழுத்தை சீர்படுத்தினார். அழகான கையெழுத்தின் வடிவம் தந்து அன்னை தமிழின் மீது பற்றை வளர்த்தார். அறிவியலும் வரலாறும் தமிழும் கற்று அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நான் நகர்ந்தேன். 5ஆம் வகுப்பிலே நான் படித்த பொழுது அந்த வார இறுதி நாட்களிலே அன்பு தந்தையினுடைய அந்த நீச்சல் பாடம், சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தந்த அந்த பயிற்சிகள் என் வாழ்வில் மறக்க முடியாத அத்தியாயங்கள். பயம் போக்கி கரம் பிடித்து அவர் பழக்க கிணற்று தண்ணீரே என் தாயானது. முழுமையாய் நான் நீச்சல் கற்ற அந்த நாளில் முழு பகலும் அந்த கிணற்று நீரின் ஆழமே என் உலகமானது. தண்ணீரும் நானும் வேறல்ல, ஒன்றேதான் என்றுணர்ந்த அந்த நாளை மறக்க முடியாது. அண்ணன் சொன்ன வார்த்தைதான் என் திசை காட்டி. அடிமேல் அடிவட்டும் மெல்ல மெல்ல பழகிய சைக்கிள் வண்டி. அன்று ஒரு விடுமுறை நாளில் பசியும் மறந்தது, தாகமும் பறந்தது. முழுமையாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு அன்றைய நாள் முழுவதும் சைக்கிளில் ஊரை சுற்றியதில் என் உலகமே நிறைந்தது. கைப்பிடி தளர்த்தி 2 கைகளையும் காற்றில் விரித்து நான் சைக்கிள் ஓட்டிய தருணம் இன்னும் என் நெஞ்சில் வாழ்கிறது. சுதந்திரத்தின் முதல் சுவையாய் ரசனை சேர்க்கிறது.
என்னுடைய முதல் சினிமா பார்த்த அனுபவம் பக்கத்து கிராமத்து ராஜகுமார் டூரிங் டாக்ஸியில் பார்த்த முதல் படம் பில்லா. அந்த படம் தந்த பரவசம் ஆரவார கூட்டத்தின் விசில் சத்தங்களுக்கு நடுவே அறிமுகமானது. எனக்குள் ஒரு புதிய அனுபவத்தை தந்தது. பெரிய வெள்ளை துணிகளை தைத்து உருவாக்கிய திரை, ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக அமர்வதற்கு இடையிலே ஒரு மண் சுவர், வசதிகள் இல்லாத அந்த எளிய திரையரங்கம். அந்த திரையரங்கத்தில் வாரி வழங்கப்பட்டது ரசிப்பதற்கான பெரும் மகிழ்ச்சி. தரையில் அமர்ந்து திரையில் கரைந்து மணலில் புதைந்து பார்த்த படம் மனதில் இன்னும் பசுமையாய் வாழ்கிறது. தொழில்நுட்பம் வளராத அந்த தொடக்க காலம் தொலைந்து போகாத பேர் அனுபவமாய் நெஞ்சில் இன்றும் நிலைக்கிறது. இன்றும் என் கண்களில் அந்த காட்சி விரிகிறது. முன்மதியின் ஒளியினிலே ஓடி ஆடி தட்டாம்பூச்சி பிடித்து விளையாண்ட தருணம், அப்பாவின் கண்டிப்பான அன்பினில் அன்று செல்லமாய் திட்டு வாங்கிய தருணம் சிறப்பான ஒன்றாக அமைந்தது. பள்ளி நாட்களிலே தின்பண்டம் விற்கும் பாட்டியிடம் திருடி தின்ற அந்த கப்பை கிழங்கின் சுவையான தருணம், பெரியவனாக வளர்ந்த பின்பு சென்று அந்த பாட்டியிடம் மன்னிப்பு கேட்ட அந்த நிகழ்ச்சியான தருணம் என்றும் பசுமையானது. நாங்கள் வாழ்ந்த அந்த கிராமத்திலே ஏசியும் இல்லை, மின்விசிறியும் தேவையில் அற்ற ஒரு காலமாக இருந்தது. கோடையிலும் குளிர்ச்சி தந்த சொர்க்கம் அந்த வீடு. அதிகாலையிலே சாணம் மெழுகிய தரை மற்றும் வாசல் தரும் அந்த தெய்வீக மனத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை. மாடி வீடுகள் தராத நிம்மதியையும் ஆழ்ந்த உறக்கத்தையும் அந்த புல்வைந்த குடிசை வீடு எங்களுக்கு தந்தது. மின்சாரம் இல்லாத கிராமத்து சூழலில் வறுமையின் இருளை அறிவால் வென்றேன். மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியின் வெளிச்சத்தில் BA வரை படித்தேன். தெருவிளக்கில் மண்ணெண்ணெய் விளக்கும் தெருவிளக்கும் என் கல்விற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. அன்று நான் சிந்திய வேர்வை துளிகள் இன்று என் வாழ்க்கையின் ஒளிவிளக்காய் மாறின. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்திலும் படிக்க வேண்டும் என்ற ஒற்றை வெளிச்சம்தான் என்னை வழிநடத்தியது. வசதிகள் இல்லாவிட்டாலும் மனதில் துணிவிருந்தால் யாரும் சிகரத்தை தொடலாம் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருந்தேன். காபி, டீ சுவைகள் அறியாத காலம் அது. தெம்பூட்டும் நீராகாரமே எங்கள் காலை அமுது. கேழ்வரகு கூழும் கம்பங்கூழும் ஆற்றல் தந்தது. மதியம் முழங்கிய பள்ளி சத்துணவு மட்டில்தான் நெல் சோறை கண்டோம். இரவு கேப்பக்களி தந்த உடலின் தேற்றலால் அன்று வறுமை இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தது. அந்த நினைவுகள் இன்றும் என் நெஞ்சில் இனிக்கின்றது. பள்ளி சீருடையே எங்களுடன் அன்றைய பண்டிகை ஆடையாக இருந்தது. வருடத்தின் தொடக்கத்திலும் பண்டிகை காலங்களிலும் வண்ண ஆடைகளை தவிர்த்து அந்த பள்ளி சீருடையே எங்களுக்கு புதிய ஆடையாக வாங்கி தந்த அந்த ஒரு தருணம். 4-5 பிள்ளைகளாக வீட்டில் நாங்கள் இருந்தாலும் அந்த எங்கள் அம்மாவும் அப்பாவும் நகரங்களில் வந்து வாங்கி வரக்கூடிய பண்டங்களை நலமோடு பகிர்ந்து கொண்டோம். சகோதர பாசமும் அண்டை வீட்டு நேசமும் நமக்கு சேர்த்து சமைத்த அவர்களின் வாசமும் சுவரற்ற கிராமத்து அன்பின் ஆகாசமாய் விளங்கிய அந்த காட்சி இன்றும் என் நெஞ்சில் பசுமையாய் இருக்கிறது. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலகட்டங்களிலே தமிழையா ராஜ்குமார் அவர்கள் பாடங்களை தாண்டி என் குரல் வளம் அறிந்து வாசித்தல் பயிற்சி தந்து பேசும் கலையை கற்றுத்தந்தார். அன்று அவர் விதைத்த விதைதான் இன்று இந்த நேர்காணல் மேடையிலே என் குரல் ஒலிக்கிறது, என் முகமாய் மிளிர்கிறது.
விருதுநகர் VHNSN கல்லூரியிலே நான் BA தமிழ் இலக்கியம் பயின்ற அந்த பொன்னான நாட்கள்தான் என் கவிதை ஆற்றலின் அடித்தளம். எனக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கவிதை எழுதும் திறனை கண்டறிந்து கல்லூரிகளுக்கு இடையே நடைபெற்ற கவிதை போட்டியிலே என்னை முதலில் களம் காணச் செய்தவர் என் மதிப்பிற்குரிய தமிழ் பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள். அந்த போட்டியில் நான் பெற்ற 3ஆம் பரிசு வெறும் பரிசு மட்டுமல்ல, என் கவிதை பயணத்தின் முதல் அங்கீகாரம். அன்று ஒரு கவிதை படைப்பாளனாக பார்த்த எங்களுடைய 3ஆம் ஆண்டு சகோதரர்கள் தங்கள் காதலிக்கு காதல் கவிதை எழுத என்னிடம் உதவி கேட்ட அவர்கள் தந்த ஊக்கமும் சந்திரன் ஐயா அவர்களின் பெருந்தன்மையும் தான் என்னை கவிதை எழுதும் ஆற்றலை வழங்கியது. முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்ற அந்த பொற்காலம் முதலில் மேடையேறி முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கிய அன்றைய வரவேற்பு விழாவில் புயலென வீசியது என் ஏற்புரை. அந்த வேளையில் ஏற்புரை ஆற்றுக என என்னை அழைத்த அந்த நொடியில் சற்றும் தயக்கமில்லை, பயமில்லை என் நெஞ்சு கூட்டினில். பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் மந்திரச் சொல்லாய் மாறியது என் வார்த்தைகள் அனைவரின் காதில். அன்று தொடங்கிய என் தமிழ் பயணம் இன்று வரை தொடர்கிறது. ஆய்வு படிப்பு படித்த போது இன்றைய வள்ளுவம் போற்றுவோம் அவையில் இருக்கும் தமிழாசிரியர், பண்பாளர், சிறந்த பேச்சாளர் மதிப்பிற்குரிய திரு விஜயகுமார் அவர்கள், ராயப்பன்பட்டி பள்ளியிலே தமிழாசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நண்பர் விஜயன் அவர்கள், அவருடைய அறிமுகம் அங்கு கிடைத்தது. அங்குதான் மேடை நாடகம் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நடிப்பு அனுபவம் பேராசிரியர் ஷாஜகான் கனி ஐயா அவர்கள், அவர் நிறைய திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். அவருடைய அந்த இயக்கத்திலே மேடை நாடகங்களில் நடித்த அந்த காலகட்டங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான தருணம். எனக்குள்ளும் ஒரு நடிகன் இருக்கிறான் என்பதை அவர் வெளிப்படுத்திய தருணம். இந்த காலகட்டத்தில்தான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தது. விஜயகுமார் இன்றைய தமிழாசிரியர் வாசிய வள்ளுவம் போற்றும் அவையில் சிறப்பாக பங்காற்றி கொண்டு இருக்கக்கூடிய என்னை அறிமுகப்படுத்திய இந்த வள்ளுவம் போற்றும் அவைக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்திய வாசுகி அம்மாவின் கணவர் பிரேம் நசீர், ஸ்டாலின், மயில் ராவணன் போன்றவர்களின் நட்பு கிடைத்தது, அறிமுகம் கிடைத்தது. இவர்களுக்காக பல்கலைக்கழக தேர்வு எழுதி ஸ்கிரைபாக அன்றைய காலகட்டத்திலே இந்த பென்டிரைவ், யூடியூப் போன்ற எந்த ஒரு நவீன வசதிகளும் இல்லாத காலகட்டத்திலே கேசட்டுகளில் அவர்களுக்காக இரவு முழுவதும் பதிவு செய்து அவர்கள் படிப்பதற்காக உதவி செய்த அந்த தருணம் வாழ்வில் ஒரு உன்னத தருணம். பிஎட் கல்வியியல் கல்லூரியில் அரங்கத்தை அதிர வைத்த அந்த விடுதி நாள் விழா, ஒவ்வொரு மாணவரும் மேடையேறி தம் திறமை காட்டிய அந்த நாள், எனக்குள்ளும் பாடும் ஆசை அலைமோதிய அற்புதமான ஒரு நாள். பாடிட ஆசையிருந்தும் நெஞ்சுக்குள் ஒரு சிறு தயக்கம், பாடி முடிப்பேனா என்ற ஒரு மெல்லிய மயக்கம். என் தயக்கத்தை உடைத்தெறிந்தவர் விடுதி காப்பாளர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள். உன்னால் முடியும், பாடு என ஊக்கமளித்து எனக்கு வழிகாட்டியவர். அவர் தந்த உற்சாகத்தில் மைக் பிடித்து நின்றேன். எனக்குள் இருந்த அந்த பாடல் பாடும் ஆசையினை
எனக்கு தெரிந்த ராகத்தில் மேடையெங்கும் வாரி இறைத்தேன். பாடி முடித்த அந்த கணத்தில் பாராட்டு மழையில் நனைந்தேன். பாடும் திறமையை கண்டறிந்து தட்டி எழுப்பிய அந்த விடுதி நாள் விழா என் வாழ்வில் வசந்தகாலமாய் மாறிய ஒரு பொன்னான அற்புதமான ஒரு நாள். டான்சம் மெட்ரிக் பள்ளி தந்த அங்கீகாரம் என் தொகுப்புரை திறமைக்கு கிடைத்த முதல் சிகரம். மேடையை ஆக்கிரமிப்பு செய்த என் முதல் தொகுப்புரை. தொடக்கப்பள்ளி ஆசிரியராய் எனக்கு பிஎட் முடித்தவுடன் கிடைத்த முதல் பணி. நான் தயங்கவில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் கூறினார்கள், ஒரு பிடி டீச்சராகவோ இல்லை பிஜி டீச்சராகவோ போக வேண்டியதானே, ஏன் நீ இப்படி ஒரு துவக்கப்பள்ளி ஆசிரியராக போற? இல்லை, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம எப்பவுமே தட்டக்கூடாது. அது எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் என்ன, துவக்கப்பள்ளியாக இருந்தாலும் என்ன, உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே ஒரு கற்பித்தல் அனுபவம் நமக்கு வெகு நிறையவே கிடைக்கும். துவக்கப்பள்ளி ஆசிரியருடைய கற்பித்தல் அனுபவம் வெகு சிறப்பானது, நேர்த்தியானது, மிகவும் கடுமையானது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த பெண் ஆசிரியர்களை பார்த்துதான் அவரிடம் இருந்த கனிவு, பொறுமை, பாடம் நடத்துவதை விட அந்த குழந்தைகள் நம் மீது நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த தருணம், பாசத்திலே நம் மீது இணைந்திருக்கக்கூடிய அந்த தருணம், ஆரம்பத்திலே நான் தடுமாறிய தருணம், அந்த தொடக்கப்பள்ளி அனுபவம் தொடக்கத்திலே எனக்கு சிரமமாக இருந்தாலும் போக போக மூத்த பெண் ஆசிரியருடைய அந்த வழிகாட்டலிலே அந்த தொடக்கப்பள்ளி கற்பித்தல் பணியை வெகு சிறப்பாக நிறைவு செய்தேன். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், ஏன் அரசாங்கம் தொடக்கப்பள்ளியில் பெண் ஆசிரியர்களை நியமிக்கிறது என்று புரிந்து கொண்டேன். தொடக்கப்பள்ளி ஆசிரியராய் நான் காலடி வைத்த அந்த இடம் என் திறமைக்கு மகுடம் சூட்ட காத்திருந்த நல்வட்டம். ஆண்டு விழாவின் பிரம்மாண்ட மேடையை கண்ட கணத்தில் அதிர்ந்தது நெஞ்சம். யார் தொகுப்பாளர் என்ற வினவலில் என் மீது நம்பிக்கை வைத்து அந்த பெரும் வாய்ப்பை வழங்கினார் பள்ளி முதல்வர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். பள்ளி முதல்வர் அன்று எனக்குள் இருந்த ஆளுமையை கண்டறிந்தார். உங்களால் முடியும் என அவர் மைக் தந்து மேடையேற்றிய நொடி என் தமிழ் உச்சரிப்பில் மேடை மாறியது ஒரு தங்கப் பொடி. நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாய் நான் கோர்த்து தொகுத்து தந்தபோது கைதட்டல் மழையில் நனைந்தது அந்த பள்ளி வளாகம். அன்றைய நாள் முழுவதும் தொகுப்பாளராய் என் முதல் முத்திரையை பறைசாற்றிய நாள். என் சுயசரிதையின் பக்கங்களிலே என்றும் ஜொலிக்கும் பொன்னாள். பேச வந்த சிறப்பு விருந்தினரின் பேச்சை விட என் தொகுப்புரை விஞ்சி இருப்பதாக அந்த சிறப்பு விருந்தினரே என்னை அழைத்து பாராட்டிய தருணம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தது. பட்டதாரி தமிழாசிரியராய் நான் பொறுப்பேற்ற அந்த வகுப்பறை ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளியிலே
அந்த பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றும் ஒரு வாய்ப்பு என் பொறுமையை சோதித்து பார்த்த ஒரு சவாலான எல்லை. தமிழே சரியாக எழுதத் தெரியாமல் தவித்த மாணவர்கள் சிலர், வாசிக்கவும் பேசவும் தடுமாறி நின்றார்கள் இன்னும் பலர். எனக்கு முதலாக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, இந்த தடுமாறக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வகுப்பாக மாற்றி அந்த மாணவர்களை தேர்ச்சி அடை செய்ய வேண்டும் என்பது எனக்கு பணிக்கப்பட்ட முதல் வேலை. அந்த சமயத்திலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கிய அந்த பதற்றமான ஒரு சூழல். எனக்கு முன்பிருந்த தமிழாசிரியர் இதெல்லாம் தேராது, இவங்கெல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்க, இவங்கெல்லாம் எதற்கும் லாயக்கில்லாதவர்கள் அப்படின்னு தன்னுடைய அந்த பின்னூட்டத்தை, கருத்துரையை தலைமை ஆசிரியரிடம் வழங்கிவிட்டார். அப்பொழுது நான் பணி வாய்ப்பு கேட்டு சென்ற பொழுது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் வாய்ப்பே இதுதான். இவர்கள் தேர்வது கடினம் என்று பேசியது சுற்றியிருந்த நிழல். ஆனால் நான் சோர்ந்து போகவில்லை. என் தமிழை தோற்கடிக்க விடவும் இல்லை, விரும்பவும் இல்லை. தனி கவனம் செலுத்தி அவர்களின் அறியாமை இருளை மெல்ல மெல்ல கலைத்தேன். எழுத்து கூட்டி வாசிக்க வைத்து பிழையின்றி எழுத பழக்கினேன். அன்போடு அரவணைத்து அவர்களின் நெஞ்சில் நம்பிக்கையை விதைத்தேன். பொதுத் தேர்வு முடிவுகள் வந்த அந்த பொன்னான நாளில் அதிர்ந்தது பள்ளி வளாகம். என் மாணவர்களின் அசாத்திய வெற்றியினில். தமிழே வராத அந்த மாணவர்கள் அனைவரும் அரிய சாதனை படைத்தனர். நான் பணியில் சேர்ந்த அந்த பள்ளிக்கு 100% தேர்ச்சி முழுமையாக கிடைத்தது. ஆசிரியர் பணியின் உச்சக்கட்ட பெருமையை உணர்ந்த அந்த தருணம் என் வாழ்வில் மிக சிறந்த, மறக்க முடியாத ஒரு புனிதமான ஒரு காலம். ஏனென்றால் தமிழே அறியாத மாணவர்களா என்று நீங்கள் கேட்கலாம். இங்கு இந்த பள்ளியிலே சேர்ந்த அநேக மாணவர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். கம்பம், இந்த போடி, வண்டிப்பெரியார், கேரள பகுதிகளிலே வாழக்கூடிய தமிழர்கள், தமிழும் மலையாளமும் கலந்து பேசக்கூடிய அந்த மாணவர்கள். கேரள பள்ளிகளிலே பாதி படிப்பையும் தமிழக பள்ளிகளில் பாதி படிப்பையும் இப்படி இரண்டாம் கட்டானாக தங்களுடைய பெற்றோருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்த அந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளை விடுதியில் விட்டு சென்று விடுவார்கள். ஆக தமிழில் தடுமாறிய அந்த குழந்தைகளுடைய வாழ்விலே ஒரு ஒளியேற்றிய அந்த ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு அதை வழங்கினார். உழைப்பு என்னுடையதாக இருந்தாலும் இறைவன் அந்த ஒரு சாதனையை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த மாணவருடைய அசாத்திய அந்த ஆர்வமும் முன்னேற்றமும் ஈடுபாடும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அந்த மாணவருடைய ஒத்துழைப்பு இந்த சாதனையை செய்வதற்கு பெரிய காரணமாக அமைந்தது. மதுரை டி. நுபுலி மெட்ரிக் பள்ளியிலே முதுகலை பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றிய பொழுது என் வழிகாட்டுதலில் மாணவர்கள் பள்ளிகள் அளவில் நடைபெற்ற போட்டிகளிலே முத்திரை பதித்தது சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக அமைந்தது. சொல்லின் செல்வராய் மேடையேறி பேச்சினில் வென்றார் 2ஆம் பரிசு. வார்த்தை நதியில் கவிதை நெய்து கவிதையில் பெற்றார் 1ஆம் பரிசு. கட்டுரை மற்றும் நாடக போட்டியில் பெற்றார் 3ஆம் பரிசு.
4 திசையிலும் பரிசு மலையாய் பள்ளிக்கு சேர்த்த பெருமையது. ஆசானாய் நெஞ்சம் மகிழ்ந்த ஆயுள் வரை மறவாத அந்த அற்புத தருணம். மேடையிலே என் குரலாக என் படைப்புகளும் என்னுடைய வரிகளும் வார்த்தைகளும் உயிர் பெற்று பரிசுகளை வென்ற அந்த தருணம் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நம்முடைய சாயல் அந்த மாணவர்கள் மீது இருந்ததை காணும் பொழுது, இன்று பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு ஏற்றபடி நம்முடைய வழிகாட்டுதலிலே இந்த மாணவர்கள் அசாத்தியான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது, அன்று ஒரு தாயின் மகிழ்ச்சியை உணர்ந்த அந்த தருணம் சிறப்பான தருணம். கல்லூரி பள்ளியிலே பணிபுரிந்த அந்த காலகட்டங்களே பணியின் அழுத்தத்தால் போட்டித் தேர்வுகளில் கவனம் செலுத்த முடியாமல் போனது. அப்பொழுதுதான் 2020 காலகட்டங்களிலே எங்களுடைய பழைய நண்பர் பிரேம் நசீர் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் வாசுகி அம்மா அவர்களுடைய அறிமுகமும் கிடைத்தது. அவர்கள்தான் இந்த வள்ளுவம் போற்றும் அவையை அறிமுகம் செய்து எனக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த திறமை, என்னுடைய ஆசிரியர்கள் கண்டுணர்ந்த அந்த திறமையை இவர்கள் கண்டுணர்ந்து இந்த வள்ளுவம் போற்றும் அவையிலே ஒரு அடித்தளம், என்னுடைய திறமைகள் வெளிவர அடித்தளம் அமைத்து கொடுத்தார். உண்மையிலே அது ஒரு சிறப்பான ஒரு தொடக்கம். என்னுடைய 2ஆம் அத்தியாயம். இந்த இடத்துல அவர்களுக்கு நன்றியுடன் நான் நினைவு கூறுகிறேன். மீண்டும் என்னுடைய பழைய நண்பர்களை சந்தித்து என்னுடைய நட்புகளை புதுப்பித்த போது என்னுடைய வாழ்விலே என்னுடைய தன்னம்பிக்கை அற்று திரிந்த அந்த என்னதான் வெறும் பாராட்டும் பரிசுகளும் மேடையிலே பேசுவது, மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது என்ற நிலை இருந்தாலும் ஒரு அரசு பணி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே போனதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு என்னுடைய போக்கையை மாற்றிவிட்டேன். மாணவர்களுக்கு பாட அறிவோடு எதிர்கால தேவையை சந்திப்பதற்கான போட்டித் தேர்வுகளை சந்திப்பதற்கு, வெற்றியிடுவதற்கு தேவையான ஒரு பயிற்சியை அவர்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுகளிலே, வகுப்பு அளவுகளிலே வாரம் ஒரு வகுப்பை அவர்களுக்கு ஒதுக்குவது என்று தீர்மானித்தேன். வகுப்பறை சுருளுக்குள் என் வாசம் நிறைந்திருந்தாலும் மாணவர் நலனே என் சுவாசமாய் நிறைந்தது. பள்ளி கல்லூரி பணியின் சுமை அழுத்திய நேரம் இது. அரசு பணி தேர்வுகளுக்கு கை கொடுக்க தவறிய தருணம் அது. கடமைகள் என்னை சூழ்ந்து நின்ற பொழுது கனவுகள் சற்றே தள்ளி நின்றன. உண்மைதான். இருப்பினும் உழைத்த அந்த உழைப்பில் என்றும் குறைவில்லை. சமுதாயத்தில் இவ்வாறு இருப்பதில் எனக்கு சிறிய தயக்கம் இல்லை. அரசு பணி எனக்கு கிடைக்காத நிலையிலும் சோர்ந்து போகாமல் கல்லூரி மாணவருடைய அரசு பணி கனவை நனவாக்க நான் தேர்வுகளின் பாதையில் கண்ட அனுபவங்கள், நான் சந்தித்த தேர்வுகள், சந்தித்த வினாக்கள், நான் செய்த தவறுகள், எவ்வாறு போட்டித் தேர்விலே தோல்வியை சந்தித்தேன், அந்த அனுபவங்களை எல்லாம், நான் சறுக்கிய தருணங்களை எல்லாம்
ஏன் சறுக்கினேன், எதற்கு இந்த இடத்திலே நாம் வெற்றி பெற முடியாமல் போனது என்று அலசி ஆராய்ந்த பொழுது அந்த தவறுகள் எல்லாம் மாணவர்களுக்கு இன்னென்ன இடங்களிலே நான் சறுக்கிய தருணங்கள், அந்த அந்த இடங்களிலே அவர்களை சறுக்க விடாமல் நான் அவர்களுக்கு வழிகாட்டினேன். மாணவர்களின் நெஞ்சிலே நம்பிக்கைகள் விதைகளை விதைத்தேன். அரசு பணி எனும் இலக்கை நான் எட்டாவிட்டாலும் ஆர்வமுள்ள மாணவரை அரசு பணி எனும் அரியணையில் அமர வைப்பதை என்னுடைய லட்சியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். டிஎன்பிசி, டெட், டிஆர்பி, சிலட் நெட் போன்ற தேர்வுகள் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வருகின்றேன். அதனை தேர்வுகளிலும் அனைத்து தேர்வுகளிலும் தமிழ் தகுதி தேர்வு எதிர்கொள்வது எப்படி, தமிழ் வினாக்களை எவ்வாறு எதிர்கொள்வது, பொதறிவு, உளவியல் போன்ற வினாக்களை எவ்வாறு எதிர்கொள்வது, எந்த கடினமாக உழைப்பதை விட ஸ்மார்ட்டாக உழைப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று அவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை ஒரு வழிகாட்டல் வகுப்பை நான் நடத்தி வருகிறேன். பாடங்கள் மட்டுமின்றி பண்பாட்டையும் கற்பிக்கின்றேன். கல்லூரி பருவத்தின் தடுமாற்றங்களை சீரமைக்கின்றேன். காதல் என்பது இயல்பான ஈர்ப்புதான் என்றாலும் கல்வியே வாழ்வின் முதன்மை என்று உணர்த்தி வருகிறேன். போலியான ஈர்ப்பு எது, தூய்மையான அன்பு எது என பக்குவமாய் மாணவ நெஞ்சங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். 3 ஆண்டு படிப்பை முழுமையாக முடிக்க வைத்து முன்னேற்ற பாதையில் அவர்களை கரம் பிடித்து செல்கின்றேன். அரசு பணி தேர்வுக்கு வழிநடத்தும் அதே வேளையிலே வாழ்க்கைக்கான நல் வழியையும் காட்டுகின்றேன். எதிர்காலத்தை பாழாக்கும் போதை பழக்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், சர்க்கல்கள் போன்றவற்றை எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்தும் நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக பெருமையாக நான் அந்த இடத்திலே கருதுகிறேன். கல்லூரி மாணவர்களை தற்சார்பு உடையவர்களாக மாற்றி ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழியை மாற்றி எழுத வைத்தேன். படிக்கும்போதே உழைக்கும் திறனை மாணவர் நெஞ்சினில் விதைத்தேன். படிப்பில் கொஞ்சம் பின்தங்கிய போதும், பொருளாதார பசி வாட்டிய போதும் வியாபார நுணுக்கங்களை கற்றுத்தந்து மாணவர்களை வியாபாரத்தில் வெற்றியாளராய் மாற்ற மேடை அமைத்து கொடுத்தேன். டிஜிட்டல் உலகில் விளம்பர உத்திகளை எளிய முறையில் கற்றுத்தந்து டிகிரி முடிக்கும் காலத்திலேயே மாணவர்களை தொழில் முனைவராக உயர்த்த வழிகாட்டினேன். கல்லூரி படிப்பின் கட்டணம், அந்த கட்டண சுமையை பெற்றோர் தொழிலிருந்து இறக்கி வைத்து சொந்த உழைப்பில் கட்டணம் செலுத்தும் சுயமரியாதையை மாணவருக்கு கொடுத்தேன். வணிக கலையின் இரகசியங்களை உடைத்து வாழ்க்கை பாதையை சீரமைக்க உதவி செய்தேன். ஏட்டுக்கல்வியை வணிக களமாய் மாற்றி ஏழை மாணவர் வாழ்வில் ஒளியேற்ற வைத்து வருகிறேன். தமிழ் இலக்கிய சிந்தனைகளை தொழில் முனைவோடு இணைத்து அடுத்த தலைமுறையை தற்சார்புடையதாக செதுக்கி வருகிறேன். என் பயணத்தின் எளிய பக்கங்களை மதிப்புடன் பொறுமையாக கேட்டமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய இந்த எளிய முயற்சியை நண்பர்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்க உதவிய சரித்திரம் படைப்போம் அவைக்கும் நேர்காணல் செய்த அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.
படிக்க வசதி இல்லை என எந்த ஒரு மாணவனும் தன் கனவை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதே என் லட்சியமாக இருக்கிறது. அதை நோக்கியே என் பயணமும் தொடர்கிறது. தமிழும் அறிவியலும் வணிகமும் கைகோர்க்கும் பொழுது ஒரு புதிய சமுதாயம் உருவாகும். நேற்றைய தோல்விகள் நினைவிருக்கட்டும், ஆனால் அதுவே உன் நிழலாக வேண்டாம். சுயசரிதை என்பது முடிந்த கதையல்ல, நீ எழுதும் புதிய காவியம். உன் பலவீனம் எதுவென்று நீ அறிவாய், உன் பலமும் என்னவென்று நீயே உணர்வாய். விழுந்த நாட்கள் உன்னை செதுக்கிய சிற்பங்கள், எழுந்த நாட்கள் நீ படைக்கும் சாதனைகள். பிறரோடு உன்னை ஒப்பிட வேண்டாம், உன் நேற்றைய மதிப்போடு மட்டும் போட்டி போடு. முன்னேற்ற பாதையில் தடைகள் வரலாம், உன் விடாமுயற்சி முன்னே அவை தூசியாகும். விதியை நொந்து முடங்கிவிடாதே, உன் சுயசரிதையின் நாயகன் நீயே. இன்றே தொடங்கு, புதியதாய் பிறப்பாய், சிகரத்தின் உச்சியில் நீயும் நிற்பாய். ஆக இந்த ஒரு கவிதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்காக, நண்பர்களுக்காக, மாணவர்களுக்காக இதை எழுதிய அந்த கவிதை. எனக்கு பெரும்பாலும் ஒரு பாடல், எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கிறானோ அந்த பாடல் என்னுடைய மனதிலே வந்து செல்லும். அந்த பாடல் தான் என்னுடைய கலக்கத்தையும் மயக்கத்தையும் தீர்த்து வைத்த அந்த பாடல். அந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கண்ணதாசன் அவர்கள் எழுதியது. இந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த பாடலை கேட்டுதான் சென்னையிலிருந்து திருச்சிக்கே சென்றுவிட இனி நமக்கு எதிர்காலம் இல்லை என்று தோல்வி முகத்தோடு ரயில் நிலையத்திலே அந்த இருக்கையிலே அமர்ந்தபோது அந்த வாலி இந்த பாடலை கேட்கிறார். மயக்கமா கலக்கமா என்ற பாடல். அந்த பாடலை கேட்ட பின்புதான் மறுபடியும் தன்னம்பிக்கை பெற்று அந்த பாடல் எழுதும் வாய்ப்பினை பட நிறுவனங்களில் பெறுகிறார். அதுபோன்றுதான் இந்த பாடல் தன்னம்பிக்கையை இழந்து தவிக்கக்கூடிய அநேகருக்கு இந்த பாடல் ஒரு உற்சாகம் மற்றும் டானிக்காக விளங்குகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. உங்களுக்காக 2 வரிகளை நான் பாடுகிறேன். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி பிறக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. என் வாழ்க்கை பயணத்திலும் இவ்வாறு பல மயக்கங்களும் கலக்கங்களும் இருந்தன. ஆனால் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் என்ற உண்மையை, அந்த உண்மையான நிலையை உணர்ந்து நான் துணிவோடு போராடி முன்னேறினேன். அரசு பணி என்பது எட்டாக்கனியாக ஆனாலும் ஒரு
தொழில் முனைவோராக மாறினால் என்ன என்று நம்முடைய சகோதரர்களும் அன்பர்களும் நண்பர்களும் வழிகாட்டிய பொழுது துணிவுடன் மளிகை கடை ஒன்றை நடத்தி அதிலே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றேன். இந்த மளிகை கடை அனுபவம் எப்படி கிடைத்தது என்றால், மதுரையிலே எம்ஃபில் படிக்கின்ற பொழுது விடுதி கட்டணம் கட்ட முடியாமல் தடுமாறிய பொழுது நண்பர்களெல்லாம் சேர்ந்து வீடு வாடகைக்கு பிடித்து படித்த அந்த காலகட்டத்திலே வாடகை கொடுப்பதற்கும் அந்த உணவிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் பங்கு தொகையாக கொடுப்பதற்கு கையில பணம் இல்லை. அப்பொழுதுதான் அந்த பகுதியிலே இருந்த மளிகை கடை ஒன்றிலே பகுதி நேரமாக வேலை சேர்ந்த அனுபவம் எனக்கு அன்று கற்றுக் கொடுத்தது. அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அந்த 2020 காலகட்டம், அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்பாகவே அந்த மளிகை கடையை எடுத்து நடத்தி சிறப்பாக அதில் வெற்றி அடைந்தேன். கொரோனா காலகட்டத்திலே அந்த விற்பனையானது கொஞ்சம் சற்று மந்தமான சூழலாக இருந்தாலும் சிறிய வண்டியை வாடகைக்கு எடுத்து அதிலே ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த விற்பனை தொய்வாக இருந்த காலகட்டத்திலும் மக்களை தேடி சென்று மளிகை பொருட்களை வழங்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து மருந்து பொருட்கள், தபால்களை கொடுப்பது, மெடிக்கலிலே மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பதோடு அவருடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அந்த இ பாஸை பெற்று கடையில் அந்த வியாபாரம் முடங்கி விடாமல் அந்த கொரோனா காலத்திலும் எடுத்த அந்த துணிவான முடிவு கொரோனா காலகட்டத்தில் அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு கொரோனாவோடு போராடிய அந்த காலகட்டத்தை வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. அந்த காலகட்டத்திலும் துணிவோடு எடுத்த முடிவு எனக்கு வெற்றியை தந்தது. அடுத்ததாக அமிர்தம் ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் துணை பங்காளராக பணியாற்றிய பொழுது அந்த இயற்கை உணவுப் பொருட்களுடைய அவசியத்தை மக்களிடம் எடுத்து சென்ற அந்த தருணம், மக்களிடம் அந்த பொருட்களுடைய அவசியத்தை எடுத்து கூறி இன்றளவும் அந்த அமிர்தம் ஆர்கானிக் நிறுவனம் வெற்றிகரமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இயற்கை உணவுப் பொருட்களை தேடி வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பழைய உணவு முறைக்கு மாறி வருகிறார்கள். அந்த சூழ்நிலை இத்தகைய இயற்கை உணவுப் பொருட்களை, இயற்கை விவசாயத்தின் மூலம் கிடைத்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு கிடைக்க செய்தால் அந்த வியாபாரம் வெற்றி பெறும் என்ற ஒரு யோசனையோடு அதை நடத்தி வருகிறோம். அது சிறப்பாக வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடக்கத்திலே வெறும் ஊறுகாய் 5 எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், வெள்ளப்பூடு ஊறுகாய், இந்த மாதிரியான தொடக்கத்திலே ஊறுகாய் அளவில் தொடங்கிய அந்த வியாபாரம் அடுத்து மெல்ல மெல்லதாக படிப்படியாக தேன், நெய், மக்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து பொருட்கள் விற்பனை செய்யும் அளவுக்கு அது இன்றளவும் உயர்ந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அமேசான் போன்ற நிறுவனங்கள் எவ்வாறு மக்களிடம் இந்த பொருட்களை கொண்டு சேர்கிறது. அமேசான் நிறுவனம் எந்த ஒரு பொருட்களையும் உற்பத்தி செய்வதில்லை.
மேனுஃபேக்சரிங் செய்வதில்லை. ஆனால் அவரிடம் மக்கள் தேடி சென்று என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு பொருட்களாக குண்டூசி முதல் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இன்று யாரும் கடைகளில் சென்று நேரடியாக வாங்குவதில்லை. சூப்பர் மார்க்கெட்டுக்கும் செல்வதே, பெரிய பெரிய மார்க்கெட்டுகளுக்கும் செல்வதில்லை. அதனால பார்த்தீங்களா என்றால் இந்த கடை வியாபாரங்கள், சிறு சிறு கடை வியாபாரங்கள், சிறிய வியாபாரங்கள், இதையெல்லாம் ஒரு நலிவடைந்த காலகட்டத்தில் இன்றைய நவீன இந்த சமூக ஊடகங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு வியாபாரத்தை கையில் எடுத்தால் சிறப்பாக நாம் வெற்றியடைய முடியும் என்று யோசித்த பொழுது, நண்பரிடம் கேட்ட பொழுது, பழைய வியாபார முறைகளும் சற்று ஒதுக்கினேன். இன்று அநேக கடைகள் மூடப்பட்டு வருகிறது. எல்லாமே ஆன்லைன்லேயே ஆர்டர் செய்யக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் ஒரு மாறி போயிருக்கிற காலகட்டத்தில் அப்புறம் நானும் அமேசான் நிறுவனம் போன்று ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்தை தொடங்கினேன். அதிலே 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய மிக சிறந்த தயாரிப்புகள், மக்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற அந்த பொருட்களை அவரிடம் டைப் செய்து கொள்முதல் செய்து சமூக ஊடகங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் குழுக்கள், வியாபார குழுக்கள் ஆக இங்கெல்லாம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி, வீடியோக்கள் ரெடி பண்ணி, ரீல்ஸ் ரெடி செய்து அதுகளை பதிவிட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து இன்று நல்லொரு ஆதரவோடு, சிறப்போடு ஒரு முறை வாங்கியவர்கள் அதை பலருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அதிசயத்தை, ஒரு ஆர்டர் 2 ஆர்டராக மாறுவதும், 2 4ஆகவும், 4 8ஆகவும் எனக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் இயற்கை உணவுப் பொருட்கள், தரமான பொருட்களாக அவருடைய தேவை அறிந்து இன்றைய நோய்கள் பெருகியுள்ள காலகட்டத்திலே அவசியமான மக்கள் தேடக்கூடிய உணவுப் பொருட்களாக எடுத்து அவர்களுக்கு வழங்கி வருவதால மக்களுடைய பெரிய ஆதரவு இந்த நான் புதிதாக தொடங்கிய அந்த மார்க்கெட்டிங், யாழ் அஜி மார்க்கெட்டிங் நிறுவனத்திற்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு பெறுவதை காண முடிகிறது. இதில் ஏன் இந்த தருணத்திலே இந்த வியாபாரத்தை பற்றியும், இந்த காலகட்டத்துக்கு தேவையான நவீன வியாபாரத்தை பற்றியும் நான் கூறுகிறேன் என்றால், அரசு பணி நோக்கிய தயாரிப்புகளோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அது ஒரு கட்டமாக முயற்சியாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். தேர்வுகளுக்கு கடினமாக படிப்பதை விட ஸ்மார்ட்டாக படித்து வேலைக்கு செல்வதை அந்த ஒரு பயிற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த முயற்சிகளிலே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகின்ற பொழுது, நாம் இவ்வளவு படித்து விட்டோம், நமக்கு அரசு பணி வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது, துவண்டு விடாமல், மனம் தளராமல், வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்றைய நவீன உலகத்திலே அழியக்கூடிய பொருட்களை கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வியாபாரமுமே ஒரு வெற்றியான ஒரு வியாபாரமாக மாறும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த வியாபார நுணுக்கங்களை முன்னோர்களிடம் அல்லது நண்பர்கள் அல்லது அதற்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஆர்வலர்களை சந்தித்து அந்த திறன்களை வளர்த்துக் கொண்டு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய, தன் காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அரசு பணி
முயற்சிகளிலே வெற்றியடைந்து அரசு பணிக்கு சென்று விடுவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சியை நான் வீண் என்று சொல்ல மாட்டேன். அந்த முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அரசு பணி என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் பிறகு ரிட்டையர்மெண்ட் என்பது ஒன்று உண்டு. ஆனால் வியாபாரத்தில் ரிட்டையர்மெண்ட் என்பதே கிடையாது. இன்னொரு விஷயம், அரசு பணி என்பது ஆசிரியராக வேலை பார்க்கக்கூடிய தந்தை அதே பணியை தொடர்ந்து மகன் செய்ய முடியாது. வியாபாரம் என்பது அப்படியே ஒரு செயின் போன்று. தாத்தா சொல்லிக் கொடுத்ததை அப்பா கற்றுக்கொள்கிறார், அப்பா சொல்லிக் கொடுத்ததை மகன் கற்றுக்கொள்கிறார். இவ்வாறாக ஒரு தலைமுறையாக ஒரு தொடர் ஓட்டம் போன்று இந்த வியாபாரமானது அப்படி கைமாற்றி கொண்டே இருக்கும். அரசு பணியுடைய ஊதிய விகிதம் குறைக்கப்படலாம், சலுகைகள் தவிர்க்கப்படலாம், அல்லது ஒரு அளவீடு, இந்த மாதத்திற்கு இவ்வளவுதான் என்று ஒரு அளவீடு இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் இன்று மிகப்பெரிய பணக்காரர்களே வியாபாரத்தில் வென்று ஜெயித்தவர்கள் தான் என்று ஒரு மாதத்திற்கு அதிகப்படியான வருமானத்தையும் ஆண்டு வருமானத்தையும் பெற்று மிக சிறப்பான ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அளவீடு கிடையாது, யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. லீவ் எடுக்கணுமா, நம்ம லீவ் எடுத்துக்கலாம், கடையை பூட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம், வியாபாரத்தை நிறுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம், பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, நிறுவன தலைவிடம் போய் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. ஒரு சுதந்திரமான ஒரு பொருளாதார ஒரு வாழ்க்கை முறை. அதற்காக நான் அரசு பணியை நான் இந்த இடத்துல குறை சொல்லவில்லை. அரசு பணி கிடைக்கவே இல்லை என்று சோர்வடைந்து போனவர்கள் அதற்கடுத்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. அதனால அரசு பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவுசெய்து என்னை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய முதல் முயற்சி அரசு பணியாகவே இருக்கட்டும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பயிற்சி அரசு பணியாகவே இருக்கட்டும். அதில் கிடைக்காத பட்சத்திலே வியாபாரத்திற்கு வாருங்கள், அதை கையிலிடுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்றுதான் நான் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையை அது ஒரு எடுத்துக்காட்டு. அரசு பணிக்கான எல்லா போட்டித் தேர்வுகளுமே டெட்டிலே தேர்ச்சி அடைந்துள்ளேன். நியமன தேர்வை எழுதி வருகிறேன், டிஆர்பி எழுதி வருகிறேன், டிஎன்பிசி எழுதி வருகிறேன். தொடக்க காலத்திலே ரொம்ப எளிமையாக இருந்த காலகட்டத்திலே அதில் கவனம் அதிகம் செலுத்தாமல் இருந்து விட்டேன். அப்புறம் நான் ஆர்வப்பட்டு அதில் தொடர்ந்து பயிற்சி பெற்று படிக்கும் பொழுது பாருங்கள், தேர்வுகள் வினாக்கள் எல்லாம் கடுமையான ஒரு முறையாக போட்டி நிறைந்ததாக மாறிவிட்டது. அதனால்தான் சொல்கிறேன், அதனால் இன்றளவும் இந்த போட்டி நிறைந்த உலகத்திலே இந்த என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கு, என்னுடைய குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கு, என் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு, நான் கற்ற கல்வி தந்த வருமானமும், நான் தொழில் முனைவராக வியாபாரத்திலே ஈடுபட்டதன் விளைவாக இந்த இரண்டும் இணைந்துதான் என்னுடைய குடும்பத்தை இன்றளவும் காப்பாற்றி வருகிறது. இன்றும் பலருக்கு ஒரு தொழில் முனைவு ஆலோசனைகளை கல்லூரி அளவிலே பிகாம், எம்காம், எம்பிஏ போன்ற மாணவர்களுக்கு சென்று நான் ஒரு தன்னம்பிக்கை தொழில் முனைவு வழிகாட்டியாளராக அந்த பணியை நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அதே சமயத்திலே இந்த அமிர்தம் ஆர்கானிக் மற்றும் யாழ் மார்க்கெட்டிங் மூலமாக நல்ல உணவு எது நல்ல உணவு என்ற ஒரு வழிகாட்டியாளராக, உணவு நல ஆலோசகராக
கல்லூரிகளிலே மனநல ஆலோசகராக பணியாற்றி வருகிறேன். இன்றளவும் சில கல்லூரிகளிலே சிறப்பு அழைப்பாளராக செல்லும் பொழுது அந்த பேசுவதற்கும் குறிப்பிட்ட தொகைகளை இன்று வழங்கி வருகிறார்கள். தொழில் முனைவு வழிகாட்டியாளராக அந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்றும் பொழுது அதற்கும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி வருகிறார்கள். ஆக நான் கற்ற கல்வியும் என்னை கரை சேர்த்து விட்டது. நான் கற்ற வியாபாரக்கலையும் என்னை கரை சேர்த்து வருகிறது. என் கல்வி ஒரு கண்ணாகவும் என்னுடைய வியாபாரம் ஒரு கண்ணாகவும் இருந்து என் வாழ்க்கையை வழிநடத்தி சென்றது. ஆகையினாலே இந்த அற்புத தருணத்தினிலே இந்த சரித்திரம் படைப்போம் இந்த தளத்திலே என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் பொறுப்பாளர்களுக்கும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் வல்லுவம் போற்றோம் நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். அருள் சாரும் பிரிட்டோ சாரும் ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு ரீல்ஸ் அந்த வீடியோவை ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கிறாங்க. என்னுடைய ஒரு 2-3 ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டு அதில் ரொம்ப சிறப்பாக அந்த ஒரு வீடியோவை உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கு தொடக்க வரவேற்புரை ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. நல்ல அருமையான அற்புதமான குரல் வளம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு. என்னுடைய இந்த சிற்றுரையை பொறுமையுடன் கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் யாருக்கேனும் ஒரு சிறிய ஒரு உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக அமைந்தால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதே சமயத்திலே நான் கூறிய ஏதேனும் கருத்துக்களில் யாருக்கேனும் ஒரு மன வருத்தங்கள் இருந்தாலோ அல்லது காயப்பட்டிருந்தாலோ அதற்காகவும் இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு நம்முடன் தமிழ் திரு மைக்கேல் ராஜ் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தன்னோட வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நேர்காணல் நிகழ்வில் ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம போகலாங்க ஐயா. நீங்க உடல் நல மற்றும் மனநல ஆலோசகராக மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டுட்டு இருக்கீங்க. அதற்கான தேவை எந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கு, இந்த இளைய தலைமுறைக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அதை சார்ந்த உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கோங்க ஐயா. நம்ம என்னுடைய காலகட்டங்களில் அந்த மாணவ பருவங்களில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி அவருடைய ஆலோசனைகளே போதுமானதாக இருந்தது. கொஞ்சம் பக்தி, இறை அனுபவங்கள், வழிகாட்டல் இதெல்லாம் இருந்ததால் நமக்கு அதிகபட்சமான இந்த ஆலோசனைகள் அதிகமாக தேவைப்படலை. இன்றைய ஒரு நவீன தொழில் புரட்சி நிறைய வந்துருச்சு. நிறைய இந்த கையடக்க பேசி, இந்த கைபேசி இல்லாத மாணவர்களே கிடையாது. அதிகபட்சமாக தேவையற்ற செய்திகள் எல்லாமே அவர்களுடைய மனதில் குப்பையாக போய் சேர்ந்து விடுகிறது. அதிகரித்து வரக்கூடிய அந்த போதை பழக்க வழக்கம், நண்பருடைய இன்று வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கற்காலகத்துக்கு இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது. அப்போ அந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்பு அல்லது அந்த கல்லூரி படிப்பை தாண்டி மேல் படிப்புக்கென்று செல்வது என்பது இப்பொழுது அரிதாகிவிட்டது. இந்த காலேஜ் படிப்பே பள்ளி படிப்பே முடிக்காமல் ஒரு எதிர்கால ஒரு திட்டமிடலே இல்லாமல் ஏதோ ஒரு உணவு முறைகளும் சரி, வாழ்க்கை முறைகளும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி தடுமாறக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை நம்ம பார்க்கிறோம். பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல, வாசிக்கவும் தெரியல.
பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியல. ஒரு பொறுமை கையாளணுங்கிற ஒரு ஒரு நிலை இல்லை. செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன ஒரு பொருளை எடுத்து கொடுப்பதற்கு தாமதமாகிவிட்டால் உடனே அந்த கடை உரிமையாளரை தாக்குவது, சில்லறை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் கண்டக்டரை அடிப்பது, சக மாணவனை கத்தியால் குத்துவது, ஆசிரியரை காரி உமிழ்வது, வீர்ப்பாடுகளால் ஆசிரியர் மண்டையை உடைப்பது, இது போன்ற ஒரு செய்திகள்லாம் வருகின்ற பொழுது இந்த தருணத்தில் இது மிக அவசியமான தேவை என்று நான் கருதுகிறேன். நன்றிங்க ஐயா. இன்றைக்கு உணவு முறையும் நிறைய மாறி இருக்கு. என்ன சில உணவு முறைகள் மாற்றிக்கொள்ளலாம்? இல்ல இந்த உணவு பழக்க வழக்கங்களாலேயும் நம்மளுடைய மனநலம் அப்படிங்கிறதோ, இல்ல மாணவர்கள் அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமா? இல்ல இன்னும் மாணவர்கள் இன்னும் மனநலம் மேம்பட நீங்க என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்துக்கோங்க ஐயா. உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய மாணவர்கள் நம்மளே இன்னைக்கு என்ன செய்கிறோம் பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னுடைய சிறு வயது காலகட்டங்களில் காலையில் கொடுத்தது அந்த நீராகாரம் தான். அது பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த குடல், இரைப்பை, குடல் எல்லாத்தையும் ஒரு குளுமைப்படுத்தி உடலை அந்த வெப்பநிலையை உயராமல் பாதுகாத்து கொள்ளும். அதுதான் காலை டீக்கு பதிலாக நம்ம குடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். அதை குடிச்சிட்டு தான் போய் நம்முடைய முன்னோர்கள் கடினமான விவசாய வேலையை பார்த்துருக்குறாங்க. அப்புறம் 8 மணிக்கு மேலே அந்த நீராகாரம் கலந்த உணவு, தண்ணீர் கஞ்சி என்று சொல்வார்கள். அதில் வெங்காயத்தை கடித்து சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அவர்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள். மதியமும் அதே உணவு தான். இரவிலே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், நம்மளுடைய சிறுதானிய தோசைகள், இதுதான் அவருடைய அதிகபட்ச உணவாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய உணவு முறைகளில் சிறுதானியம் சேர்ந்த உணவு எங்கே இருக்கிறது நமக்கு? பாருங்க, காலையில் என்ன சாப்பிட்றோம், நம்ம மதியம் என்ன சாப்பிட்றோம், இரவில் என்ன சாப்பிட்றோம், எல்லா வேலையும் ஒரே ரெடிமேடு உணவு ஐட்டங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தோசை மாவு அந்த காலத்தில் தோசையை ஆட்டுக்கல்ல ஆட்டி தங்கள் கைப்படவே தயாரித்திருக்கிறாங்க அந்த காலத்தில். இப்போ என்ன செய்கிறாங்க, தோசை மாவு ரெடிமேடாக அரைக்கக்கூடிய அந்த மாவு பாக்கெட்டில் வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் சோடா உப்பும் சேர்த்துருக்குறாங்க. ஹோட்டல்கள் வாங்கக்கூடிய இட்லி கொஞ்சம் ரொம்ப மென்மையாகவும் கொஞ்சம் பெரியதாகவும் வருவதற்கு சோடா உப்பை கலக்குறாங்க. இந்த சோடா உப்பு உடம்புல போய் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து என்பது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த புற்றுநோய் அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த தரமற்ற எண்ணெய்கள், இந்த எண்ணெய்களை தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த தேவையற்ற வயிற்று பிரச்சனைகள், புற்றுநோய்கள், அநேக நோய்களுக்கு காரணமாக இருப்பது இந்த உணவு பழக்க வழக்கம்தான். சிக்கன் ரைஸு, மட்டன் ரைஸு, எக் ரைஸு, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு முறைக்கு மாணவர்கள் மாறிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தின்பண்டங்கள் எதுவாக இருந்துச்சு? கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கடலை உருண்டை, எள் உருண்டை, இந்த மாதிரி கப்பக்கிழங்கு, இந்த கேப்ப புட்டு, கேப்பக்களி, இதுதான் இந்த காலத்து உணவு முறைகளும் தின்பண்டங்களும் அதிகபட்சமாக இருந்திருக்கு. அப்போ இந்த உணவு முறைகளே மாற்றி ஆகணும். சீனிக்கு பதிலாக அந்த காலத்தில் நம்மெல்லாம் பனையிலிருந்து பனைமண் தயாரிக்கப்பட்டு கருப்பட்டியை தான் வெள்ளைக்கட்டி நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அதிகபட்சமாக உயர்வதற்கு காரணமே இந்த வெள்ளிநிற சர்க்கரை தான். இந்த வெள்ளிநிற சர்க்கரை பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படக்கூடிய விதம், அதில் சேர்க்கப்படக்கூடிய அமிலங்கள், வேதியியல் பொருட்களுடைய அளவு, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்திற்கு, எந்த ஒரு உணவு தயாரிப்பதற்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த வெள்ளை சர்க்கரையை தான் பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கருப்பட்டி அத்தனை இருக்கும், நாட்டு சர்க்கரை அவ்வளோ இருக்கும், மண்டை வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். இனிப்பு என்று எடுத்துக்கிட்டாலே இந்த 3 விதத்தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இன்றைய சமையலறைகளில் அது இல்லவே இல்லை. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அதோடைய
தேவை இப்போ அதிகமாயிருச்சு. சர்க்கரை நோயாளிகள் எல்லாரும் அனைவருமே இந்த கருப்பட்டி, மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரையை தேடி அலையக்கூடிய ஒரு ஒரு சூழல் பார்க்க முடிகிறது. எங்கேயாவது ஒரு இயற்கை உணவுப் பொருட்கள் கிடைக்காதா அப்படின்னு இன்றைய மக்கள் வந்து தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய செல்வம் இருக்கிறத விட நோய் இல்லாத ஒரு நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி அந்த இயற்கை உணவு முறைக்கு மாறணும். சிறு தானியங்களை கையில் எடுத்துக்கிறணும், உணவுகளை சேர்த்துக்கிறணும். அப்படி சேர்த்தார்கள் என்றால் உடல்ல தேவையற்ற இந்த நோய் தாக்கங்கள், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இல்லைங்கிறேன். தேன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு மருந்து. நமக்கு சளிக்கு, இருமலுக்கு, அநேக நோய்களுக்கு அது தேன் வந்து ஒரு அற்புத மருந்தாக இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தேனை கலந்து சாப்பிட்றாங்க? சாப்பிட்றதே இல்லை. வாயில் நுழையாத, பேர் நுழையாத தின்பண்டங்களை சாப்பிட்டு குடலை கெடுத்து, உடலையும் கெடுத்து, மனதையும் கெடுத்து இன்றைய சமுதாயம், மாணவ சமுதாயம் பாருங்க ஒரு 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 ஆற்றல் இல்லாத ஒரு 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 இளைய தலைமுறையாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டையை தூக்கிடுவாங்க. ஒரு 25 கிலோ பைய அல்லது 50 கிலோ பைய +2 படிக்கிற பையன் தூக்கிடுவான். இன்று அவனால் நடக்கக்கூட முடியல. ஏன்னா ஆற்றல் இல்லை. ஏன்னா அவன் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எந்த ஒரு ஒரு ஆற்றலும் இல்லை. வெறும் ருசியை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள் தான் இருக்கிறதே தவிர ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் எதுவுமே இல்லை. மறுபடியும் இந்த சிறுதானிய உணவுகளுக்கு என்று மாறுகிறார்களோ அன்றுதான் வந்து மாணவர்களுடைய நல்ல ஒரு வளமான ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலம் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால அவர்களுக்கு கண்டிப்பா உணவு முறையில பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். நன்றிங்க ஐயா. நிறைவான கேள்வி. ஐயா அவர்கள் வள்ளுவம் போற்றுவோம் அவையில தொடர்ந்து நீண்ட நாட்களாக பங்களிச்சிட்டு வரீங்க. அதோட இந்த சொல்லரங்கத்திலையும் உங்களுடைய அனுபவங்கள், இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதை பத்தியும் பகிர்ந்துக்கோங்க ஐயா. இந்த வள்ளுவம் போற்றும் அவையை வந்து நமக்கு ஏற்கனவே நான் குரல் பதிவு செய்த பொழுது வாசுகி அம்மா அவர்கள் தான் நமக்கு எனக்கு இந்த வள்ளுவம் போற்றும் அவையை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்புறம் அதில் பங்கேற்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் என்னுடைய முன்னவர்கள், மூத்தோர்கள் நல்ல ஒரு உற்சாகப்படுத்தினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள், படைப்புகள், பதிவுகள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு உற்சாகம் ஊட்டி இன்றளவும் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு ஊக்கத்தோடு இயங்குவதற்கு அவர்கள் ரொம்ப ஒரு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ராணி அம்மா, கோதை அம்மா, கவிதா அம்மா, ஜீவா அம்மா, குறிப்பாக சொல்லணும்னா அப்புறம் ராஜா சாரு, அருள் சாரு, பிரிட்டோ சாரு, சரவணன் சாரு, சேவியர் சாரு, நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஒரு அவை என்பது ஒரு சமூக ஊடகத்திலே ஒரு 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 பங்காக இருந்தாலும் முகமரியாதை வந்து ஒப்பரிஞ்சலும் பிசிறாத மாதிரி முகத்தையே பார்க்காம நேரிலே பழகாமல் வந்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஒரு உறவையும் ஒரு நிகழ்வையும் ஒரு அந்த பரிமாற்றத்தையும் அந்த அந்த வள்ளுவம் போற்றும் அவையில நான் பார்க்கிறேன். அவர்கள் ஒரு குடும்பமாக இயங்கி வருவது அநேக சமூக ஊடக குழுக்களை பார்த்துக்கிறேன். இந்த வள்ளுவம் போற்றும் இந்த அவை வந்து வெகு சிறப்பான ஒரு குடும்பத்தை போற்றும் குடும்ப உறவாகவே போற்றக்கூடிய உறவாக ஒரு அவையாக இயங்கி வருவது எனக்கு அந்த அவையில் நான் உறுப்பினராக ஒரு பங்கேற்பாளராக இல்லாவிட்டாலும் சில நேரங்கள் கவனிப்பவராக நான் இருந்து அதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதோடு இந்த சரித்திரம் படைப்பும் நிகழ்விலும் சில நேரங்களிலே நான் கேட்பவராக பங்கேற்று சில நேரம் என்னுடைய பின்னூட்டங்களையும் வழங்கியிருக்கிறேன். சரித்திரம் படைப்பும் நிகழ்வில் நான் வந்து அந்த அவையிலும் நான் வந்து சில இடங்கள் வந்து சென்றிருக்கிறேன். அதனுடைய அதுவும் நல்ல ஒரு சிறப்பான தளமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அருமையான ஒரு 2 அவைகளுமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். இந்த 2 அவையினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா.
இன்றைக்கு எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மோட தமிழ் திரு மைக்கேல் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. கேள்விகளுக்கும் மிகவும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளிச்சிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி. அவர்கள் தன்னுடைய மாணவர் பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. 1ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்புல 2 முறை படித்தேன் அப்படிங்கிறதையவே ரொம்ப அழகா சொன்னாரு. இன்னும் அடித்தளத்தை ஆழமா போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. தமிழ் ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம், அதுக்கப்புறம் தமிழ் போட்டிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாரு. தொடர்ந்து தொகுப்பாளராக முதல் முறையாக அந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிமையான நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டாரு. தமிழ் தேர்வுல மாணவர்கள் ஏன்னா அவங்க கேரளா மற்றும் தமிழ்நாடு மாறி மாறி போயிட்டு வரதுனால அவங்களால சரியா படிக்க முடியாது. மாறி மாறி படிக்கிறாங்கங்கும்போது தேர்வுல 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றது அதுவும் ஒரு சிறப்பான ஒரு தருணம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாரு. தொடர்ந்து மாணவர்கள் ஐயா அவர்கள் ஒரு அரசு பணிக்கு போக முடியல அப்படிங்கும்போது ஒரு பள்ளி ஆசிரியராக தொடங்கி அதுக்கப்புறம் கல்லூரியில வேலை செஞ்சாங்க. அதனால அது ஏன் முடியல அப்படிங்கிறதையும் மாணவர்களுக்கு விளக்கி அவங்களும் அரசு பணிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டியாகவும் தொடர்ந்து ஒரு மாணவர்களுக்கான மனநல மற்றும் உடல்நல ஆலோசகராகவும் பயணிச்சுட்டு வராரு. அதோடு ஒரு நம்ம தொழில் முனைவராகவும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மளிகை கடையில வேலை செஞ்ச அனுபவங்களோட இன்றைக்கு ஒரு மளிகை கடையை சிறப்பா நடத்துறதோட சேர்த்து இணைய வழியிலும் சிறப்பாக அதை செஞ்சுட்டு வராரு. இப்படி எழுமின் அப்படின்ற தலைப்பு அப்படிங்கும்போது எந்த இடத்துலனாலும் சரி அங்கிருந்து எழுந்து வர்றது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு மீண்டும் ஒரு பாடத்தை ஒரு எலிமெண்டரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஒரே வகுப்புல திரும்பவும் படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதை தாண்டி அதுல ஒரு சிறப்பான மாணவராக வர்றது. அதற்கப்புறம் ஒரு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னாலும், அதுல இருந்து தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு எப்படி அரசு வேலை வாங்கி கொடுக்கலாம், அதற்கான வழிகாட்டியாக இருப்பது. அதையும் தாண்டி ஒரு தொழில் முனைவோராக நம்ம ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு அரசு வேலைனாலும் அதுலக்கான ஒரு விடுப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் நம்ம நம்மளோட தொழில் அப்படிங்கும்போது அதற்கான ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது. அது அதிலிருந்து எப்படி வர்றது அப்படின்னு எந்த சவாலா இருந்தாலும் எப்படி எழுந்து அதிலிருந்து வர்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சிறப்பா உங்களோட வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட உங்களுடைய தமிழ் தொடர்ந்து அதே அழகா தமிழ்ல பேசினதும் அப்படிங்கிறதும் மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. நம் சரித்திரம் படைப்போம் தளத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதற்கு ஐயா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இன்று ஐயா அவர்களை இந்த சிறப்பு விருந்தினராக நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அருள் சேவியர் அவர்களுக்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் குரல் கேக்குதாமா? தெளிவா இருக்குங்கம்மா, பேசுங்க. நல்லது. மைக்கேல் அருமையான உரைப்பா. அதாவது நம்முடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறது மிகப்பெரிய செயல் அது இல்லையா? அதாவது ஒவ்வொன்றையுமே 5ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்புல 2 முறை படிச்சதை இவ்வளவு அழகா சொன்னவங்க யாருமே கிடையாது நான் நினைக்கிறேன் நானு. இருந்தது. அதாவது உம் எதையுமே மறக்காம இருக்கிறதுன்றது மிக சிறிய பங்கு. வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் மறக்காம அதை அப்படியே கொண்டு போகிறது நம்முடைய மனதுக்குள்ளேயே ஒரு பதிவு போல கொண்டு போறது மிக சிறிய சிறந்தது. பிஎட் முடிச்சுட்டு நீங்க தொடக்கப்பள்ளியில போய் சேர்ந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருந்தது சொல்ற மாதிரி நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது பிஎட் முடிச்சுட்டு தொடக்க அப்படிலாம் இல்லாம அனுபவம்ன்றது ஒண்ணுதானே. எனக்கு தொடக்கப்பள்ளியா இருந்தா என்ன, உயர்நிலை பள்ளியா இருந்தா மேல்நிலை பள்ளியா இருந்தா என்ன அப்படின்னுட்டு அதை ஏற்று செயல்பட்ட விதம். அப்புறம் பின்னால கல்லூரியில் வரும்பொழுது கூட தமிழ் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தவங்களுக்கு வழிகாட்டி அந்த பள்ளியே முழு தேர்ச்சி பெற செய்த விதம், இது எல்லாமே மிக அற்புதமானது. சொல்ற மாதிரி கற்பவழி சொன்ன மாதிரி அந்த தமிழ் நடை இயல்பா இருந்தது. அந்த மெல்ல அந்த தண்ணி ஓடும் தெரியுமா, மழை காலங்கள்ல நுங்கு நுரையுமா பொங்கி ஓடக்கூடிய அதுல அப்படியே கொஞ்சம் மென்மையா ஓடும். அது போல அழகான தமிழ் நடை, சித்திரம் போல இருந்த எழுத்தை சீர்படுத்தினார் ஆசிரியர்ன்றது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிச்சேன் நான் அது. கையெழுத்து திருத்தல் சொன்னது.
உண்மைதான். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வந்து அது அவங்களுடைய பணி குழந்தைகள் மனதில் எந்த அளவுக்கு தங்குன்றத நாங்க இப்போ நான் பணிபுரிந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவில் போய் கலந்துக்கிட்டு வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. அந்த பிள்ளைங்க நம்மளை எப்படியும் அதுக்கப்புறம் இப்ப உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளியில் படிச்சா கூட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருவாங்கன்றது நல்லா தெரிஞ்சது. அந்த அனுபவத்த உணர முடிஞ்சது. அதுபோல அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்தது. வாழ்க்கையில் எதையுமே அதாவது எல்லோருக்குமே அரசு பணி கிடைக்கும்னு முடியாது இல்லையா? ஆனா அவங்க அதனால சோர்ந்து போயிடாம அடுத்தது அடுத்து என்ன? ஒரு தடை வரும்பொழுது அப்படியே அங்கேயே நின்றக்கூடாது. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த முயற்சிகள்ல ஈடுபட்டு நம்ம முன்னேறணும் இல்லையா? அதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல உதாரணமா இருக்குது. நீங்க அதேபோல உங்களுக்கு உங்கள் உங்களிடம் அந்த மாணவ செல்வங்களையும் அதுபோல பயிற்றுவித்துக் கொண்டிருப்பது, அது மட்டும் இல்லாம ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவோராக மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப அழகான உரை. தடங்களற்ற உரை, தெளிவான உரை. ஒரு எல்லோரையுமே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உரை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. ஆமா. ரொம்ப மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். எழுமின் சிறப்பு விருந்தினர் தமிழ் திரு மைக்கேல் ராஜ் ஐயா அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காங்க, கல்லூரியிலையும் பணியாற்றியிருக்காங்க, தமிழ் மீது பற்றாளராக இருந்திருக்காங்க. மாணவர்கள் வேலை வாய்ப்பு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக முன்னெடுப்பெல்லாம் அவங்க செய்திருக்காங்க. கொரோனா காலத்தில் வீட்டுக்காக சென்று தொழில் முனைவராக இருந்து மற்றவங்களுக்கு வழி நடத்தினது மட்டும் இல்லாமல் இவங்களே மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் அயராத உழைப்புக்கு சொந்தக்காரராக இவங்க இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒற்றை வரிகளில் சொல்லணும்னா, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அருமையாக தொண்டாற்றிய மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். உங்களோட பணி சிறக்கணும், உங்களோட உடல்நலம் மனநலம் மிக சிறப்பாக இருக்கணும், நீண்ட ஆயுள் பெற்று இறையருளால் நீங்கள் நல்ல வாழ்வு வாழணும். நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம். நீங்க பேசலாம். அருள் சேவியர். அனைவருக்கும் காலை வணக்கம். சிறப்பு மரிய மைக்கேல் ஐயா, அருமையான வாழ்வியல் அனுபவங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. ராணியம்மா சொன்ன மாதிரி 1ஆம் வகுப்பிலும் 5ஆம் வகுப்பிலும் 2 முறை படித்து நீங்கிறது இவ்வளவு யாரும் ஓப்பனா அது ஒரு நல்ல ஒரு நேர்மறையாக சொன்னது இல்லை. தொடக்க உரையிலேயே முதல் தோல்வி, அந்த முதல் தோல்வியை அந்த துவக்க பள்ளியில தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நன்கு மனதில் பதிய வச்ச அந்த அப்பாவுக்கும் அந்த ஆசிரியருக்கும் நினைவு கூர்ந்தது சிறப்பா இருந்தது. அந்த சினிமா தியேட்டர்ல மணல்ல உட்காந்துக்கிட்டு படம் பார்த்த பில்லா படம், அவருடைய அந்த சைக்கிள் ஓட்டுனது, நீச்சல் கத்துக்கிட்டது, அப்புறம் கேப்ப கிழங்க ஆயாட்ட திருடி அப்புறம் பெரியவனானதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டது, அவர் சொல்ல சொல்ல அந்த கவிதை வடிவில் அழகா அவருடைய அனுபவங்களை சொல்லும்போது சிறப்பா இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கிராம வாழ்க்கை, அந்த காலத்து வாழ்க்கை, BA வரைக்கும் மண்ணெண்ண விளக்குலையும் தெரு விளக்குலையும் படித்த தருணங்கள், வறுமையாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை, ஆனால் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்த அந்த உணவு பொருட்கள், அதை பத்தி பகிர்ந்துகிட்டாரு.
நாங்க வள்ளுவம் போற்றுமா அவையில மைக்கேல் ஐயா இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தது உண்டு, இது ஆச்சரியப்பட்டது உண்டு. திடீர்னு அவருடைய திறமைகளை வந்து அப்பப்ப வந்து வெளிக்காட்டிட்டே இருப்பாரு. ஒரு சிறந்த ஓவியரா இருக்கிறாரு, சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த பாடகராகவும் இருக்கிறாரு, தொகுப்பாளர், நெறியாளர். அவர் பள்ளி கல்லூரி அனுபவங்கள்ல ஒவ்வொருத்தரும் தனக்குள் இருந்த மனதில் புதைந்திருந்த அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நன்றி சொன்னது சிறப்பா இருந்தது. நிறைய திறமைகள் இருக்கு. எனக்கு இப்ப ஆஹ், வள்ளுவம் போற்றுவாவிலே எல்லாருமே வியந்திருக்காங்க. ராணியம்மா, சரவண கண்ணா, கவிதா மேடம் எல்லாருமே மைக்கேல் ஐயா நீங்களா அப்படிங்கிற மாதிரி வியப்ப அடைகிற அளவுக்கு அவருடைய பேச்சற்றலுக்கு. அவரு வெளியே எதையும் காட்டிக்க மாட்டாரு, நான் இப்படி அப்படின்னு பெருமையா பேசிக்கிற அந்த ஆளுமை கிடையாது. எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கு. அது நேரம் வரும்போது அதை வெளிக்காட்டும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு மைக்கேல் ஐயா அவருடைய சொந்த வாழ்வியல் அனுபவங்கள் நல்ல ஒரு ஒரு படம் பார்த்த அனுபவம் மாதிரி இருந்தது. இந்த வெயில் படம், அந்த மாதிரி படங்கள், சேரன் அவங்க இயக்கிய படங்கள்லாம் அப்படிதான் அந்த பள்ளி பருவத்துல இருந்தது. கவிதை கவிதை படைப்பாளர். அதுலயும் சொன்னார், தன்னுடைய கல்லூரி நண்பர்களுக்கு காதல் கடிதம் எழுதுவதற்கு அந்த கவிதை வந்து அவ்வளவு உதவியதாகவும் சொன்னது. அப்புறம் இந்த தொகுப்பு அறிக்கைப்பட்ட சகோதரர் சொன்ன மாதிரி இந்த எழுமின்னா அறியாமையை களைவது, இந்த வார்த்தை அவரே உச்சரிச்சார். இந்த வார்த்தைய அறியாமையை விளக்குவது, அறியாமையை தள்ளுவது அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த வார்த்தை அப்படியே அதை உச்சரிச்சது. எப்ப அப்படின்னா, இந்த தமிழ் இவங்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டாங்க, இவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் பாஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு உதறி தள்ளிய அந்த பள்ளியிலே அந்த அறியாமையை விளக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரிச்சு இந்த தொகுப்புக்கு அழகா அதை வெளிச்சேர்த்தது சிறப்பா இருந்தது. 100% தேர்ச்சியும் பெற்று மிக அளப்பரிய செயலை செஞ்சு வச்சிருக்காரு. அது இல்லாம மாணவர்களுக்கு உடல்நலத்திலும் மனநலத்திலும் தேற்றுவதற்கு பல பயிற்சிகளும் அழகா சொன்னார். ஈர்ப்புங்கிறது வேற, உண்மையான அன்பு பாசங்கிறது வேற. காதல் இருக்கணும், அதை விட முக்கியம் கல்விதான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு செல்லும். இப்ப இருக்க கல்லூரி மாணவர்களுக்கு அந்த பருவத்திலே ஏற்படுகின்ற அந்த ஈர்ப்புகள் மீது கவனத்தை செலுத்தாமல் படிப்பின் மீது கவனத்தை செலுத்தி அவங்களுடைய வாழ்க்கை பாதை நல்ல முன்னேற அவர் தனி பயிற்சியையும், அந்த படிக்கும் பொழுதே ஒரு தொழில் முனைவதற்கான ஊக்கத்தையும் உறுதி மனப்பான்மையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பல பன்முக திறமைகளை பெற்றிருக்கின்ற நமது நண்பர் சகோதரர் மரிய மைக்கேல் ஐயா. இந்த மரிய மைக்கேல் ஐயாங்கிறது ஆக்சுவலா மைக்கேல்ங்கும் போது அவங்க அப்பா பேர் மைக்கேலு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சு மைக்கேல்னு சேர்த்துருக்காங்க போல. நான் மைக்கேல் ராஜன் போட்டேன். நான் மைக்கேல் ராஜன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல தான் ஐயா என் பேர் மைக்கேல் ராஜன், என்னுடைய தம்பி பேரு, என்னுடைய பேர் மரிய மைக்கேல். அந்த வீடியோல மைக்கேல் ராஜன் வந்திருக்கு. நம்முடைய நண்பர்களுக்கும் யாருக்காவது பகிரும் பொழுது மைக்கேல் ராஜா நீ மரிய மைக்கேல் தானே அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் வரும். அப்படிங்கும்போது அப்புறம் டக்குன்னு இதை ஏற்படுத்தினது வேல்ராஜ் தான். அவர் என்னன்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் வேல்ராஜை தொடர்பு கொண்டு இது மரிய மைக்கேல் மாத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை மாத்தி திரும்ப அனுப்பிச்சு விட்டேன். அப்படி நல்ல ஒரு கேட்ட உடனே ஒரு இது தயங்காமல், இல்ல அது சரிங்க சேவியர் சார் நான் வந்துடுறேன், சனிக்கிழமை இன்னைக்கு அநேகமா விடுமுறையா கல்லூரியான்னு தெரியல. நான் சொன்னேன், ஒரு கல்லூரி விடுமுறைனா பிரச்சனை இல்லை, கல்லூரி இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுருங்க, இந்த வாரம் நீங்க வந்து கலந்துக்கணும். ரொம்ப நாள் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மைக்கேல் சாரை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்ட்டு. இது உண்மையாவே அவருடைய தொடக்க உரையிலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு கவிதை நயத்தோடு அவருடைய வாழ்வில் அனுபவங்களை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். கூடிய விரைவில்
நேரிலையும் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திக்கலாம். மகிழ்ச்சி. இன்று சிறப்பு விருந்தினராக வந்த மரிய மைக்கேல் ஐயா அவர்களுக்கும் சரித்திரம் படைப்பு தளத்திற்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களை நம்ம தளத்திற்கு சிறப்பு விருந்தினராக அறிமுகப்படுத்தியதற்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இன்றைக்கு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். ஐயாவுக்கு சரித்திரம் படைப்பும் தளம் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஐயா. அம்மா மகிழ்ச்சிங்க அம்மா. பிறந்த நாள் வாழ்த்து கூறியதற்காக அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அன்பு உறவுகள், சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதிதாய் பிறந்தோம். உண்மையிலேயே அன்பு ஐயா, அன்பு ஆசிரியர் தமிழ் திரு மைக்கேல் ராஜ் ஐயா அவர்கள் எல்லோரும் சொல்லியது போல் ஐயாவுடைய அந்த பேச்சிலே ஒரு நிதானத்தை பார்க்க முடிந்தது. இன்றைய உரையில் ஐயா அவர்கள் அவருடைய ஆரம்ப கல்வியை பற்றி தான், உண்மையிலே இதுதான் ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கக்கூடியது. அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆரம்ப கல்வி, அந்த அடித்தளம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த சமூகம் பின்னாட்களில் மாறக்கூடிய ஒரு சூழல். இப்பொழுதெல்லாம் கூட இந்த தனியார் பள்ளிகளில் அந்த சிறார்களுக்கு நடத்தக்கூடிய அந்த வகுப்புக்குரிய ஆசிரியர்கள் தான் முக்கியமாக அவர்களை நல்ல ஒரு திறமை உள்ள ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளுக்கு அந்த பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற நிகழ்வு அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதாக நாம் அறிய முடிகிறது. இப்படி அந்த ஆரம்ப கல்வியினை ஐயா அவர்களுடைய தகப்பனார் எப்படி 1ஆம் வகுப்பிலும் 5ஆம் வகுப்பிலும் 2 வருடம் அவரை தயார்படுத்திய அந்த உண்மையிலே அப்படி ஒரு தயார்படுத்தியதனால்தான் இப்படி அவர் ஒரு சமூகத்திற்கான ஒரு ஆசிரியராக இன்று அவரால் பயன்பட முடிகிறது என்பதை நான் என்னுடைய சிற்றர்களிலிருந்து தெரிந்து கொண்டேன். இப்படி ஐயா அவர்களை தயார்படுத்திய அவர் தந்தையருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் எப்படி இந்த மாணவர்களை உருவாக்குகிறது என்பதை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்போ குறிப்பா சொல்ல போனா அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்கள் தொடர்ந்து இப்ப குறிப்பா இந்த நீட் தேர்வுகளும் தயாராகிறாங்க. அதே 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கூட தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல மேல வர முடியலன்னா நிறைய மாணவர்கள் தவறான முடிவுக்கெல்லாம் போறதை நம்ம பாக்குறோம். இதே மாதிரியான இந்த போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் இதுக்கு ஐயா இப்படி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி அதுல இருந்து வெளியிட முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகின்ற தாய் தந்தையரும் மாணவர்களும் ஐயாவுடைய பேச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உணர முடியும். அப்படி ஒரு மாற்றமான ஒரு உரை ஐயாவோட உரை. வாழ்க்கையில அதாவது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லிட்டு, அத படிக்கிற காலத்திலேயே வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா? ஐயா பாருங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க. இப்படி படிச்சுட்டு ஒரு அரசு வேலை கிடைக்கலன்றதுனால மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்போ ஒரு தமிழ்துறை தலைவராகவும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த மார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யாழ் என்ற ஒரு வணிக அமைப்பை நிறுவி அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருந்து அந்த வணிகத்தை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிச்சுட்டு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் காலரை தூக்கிட்டு ஒயிட் ஸ்காலர் அந்த ஜாப் வேணுன்றதுக்காகவே நம்ம பாக்குறோம். கிராமத்தெல்லாம் மாணவர்கள் அவர்களே பெரிய ஒரு தவறான முடிவுகள் எடுக்கின்ற ஒரு சூழல் இந்த மாணவர் சமூகம் இருக்குது. படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு. அதனால ஐயா சொல்ற மாதிரி படிக்கிற காலத்திலேயே தொழில் தொடங்குவதற்கான ஒரு அந்த மாதிரியான வாய்ப்புகள் என்னன்றத உண்மையிலேயே ஐயா அவங்க சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உரை. ஐயா அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க. அதாவது தமிழ், விஞ்ஞானம், வணிகம் இதை 3ம் சேர்த்த ஒரு கல்வி முறை வேணும் அப்படின்ற மாதிரி. இது 3ம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்ற ஒரு இதுவே இருக்காது. ரொம்ப அற்புதமான உரைங்கய்யா. உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்படி அதாவது ஐயாவுக்கு நன்றி சொல்லணும், சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி சொல்லணும். அதே நேரத்துல இது மாதிரியான ஒரு கிங் மேக்கர்ஸ் சேவியர் ஐயா, உண்மையிலேயே ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அதே மாதிரி ஐயா ஒவ்வொருத்தரையும் நினைவூட்டினார். ஆரம்ப காலத்துல எப்படி நினைவு வச்சிருக்காருன்னு தெரியல. அவருக்கு 5ஆம் வகுப்பு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா கல்லூரியில அந்த கல்லூரி ஆசிரியர் சந்திரன், அதே மாதிரி விடுதி காப்பாளர், அவருக்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்தவங்க,
இது மாதிரி ஒவ்வொருவரையும் நினைவுல வச்சுட்டு ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இப்படிப்பட்ட பேர் ஆளுமைகள் இந்த சமூகத்திற்கு இன்னும் பல இளைஞர்களை நன்னெறிப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து சேவையாற்ற வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இருப்பான். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியாய் கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அற்புதமான இந்த வாய்ப்பை உருவாக்கி இந்த சமூகத்திற்கான சேவையாற்றிக் கொண்டிருக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். மைக்கேல் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். சரித்திரம் படைப்போம் இந்த தளத்திலே என்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை இந்த அவையிலே பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டு அதிலிருந்து சில அவர்களுக்கு பிடித்த பகுதிகளை எடுத்து கூறிய சேவியர் சார் அவர்களுக்கும், இறுதியாக பாடலோடு
தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்கிய அந்த ஐயா அவர்களுக்கும், ராணியம்மா, புலவர் ராணியம்மா அவர்கள், அவையின் முன்னவர், வள்ளுவம் போற்றும் அவையின் முன்னவர், மூத்தவர், வழிகாட்டி, அவர்களுடைய பின்னூட்டம் இன்னும் இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி அவர்களுக்கும், சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்வில் நடந்த சிறு சிறு நிகழ்வுகளை உங்களிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அது என் கண்களிலே, என் மனக்கண்ணிலே காட்சியாக திரையில் ஒரு படம் போல ஓட ஆரம்பித்ததை என்னால் உணர முடிந்தது. இந்த என்னுடைய ஒரு வாழ்வில் நடந்த இந்த இனிய நிகழ்வுகளை பின்னோக்கி நகர்ந்து அதை ஒரு பார்வையாளராக பார்த்து ரசிப்பதற்கும், அதை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு செய்த வள்ளுவம் போற்றும் அவையினர் அனைவருக்கும், வாசுகி அம்மா, சரவணன் சார், கோதையம்மாள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சரித்திரம் உடைப்போம் அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. இன்று எழுமின் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டு உங்கள் வாழ்வியல் அனுபவங்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டதற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் அவர்கள், அன்பு ஆசிரியரின் வாழ்வியல் அனுபவங்கள் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கான சிறப்பானதொரு ஊக்கமருந்து, தங்கள் சேவை தொடர வாழ்த்துகிறோம், வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காரு. விஸ்வநாதாசனை அவர்கள், இளைஞர்களுக்கான ஒரு ஊக்கமருந்தாக தங்களுடைய இன்றைய நிகழ்வு இருந்தது, மகிழ்ச்சியாக உள்ளது, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு. ஒரு நிமிடம். ராமச்சந்திரன் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை பாட எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. ஒரு பாட்டு பாடலாமே ஐயாவுக்கு பிறந்த நாள் பரிசா? நீங்க பாடுவீங்க இல்லையா? பாடுங்க ஒரு 2 வரிகள். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனே காடும் வரிகள் தெரியல, மறந்துடுச்சு. நலமான வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றி. அருமையாக பாடுங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மீண்டும் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு புதிய தொகுப்பில் புதிய சிந்தனைகளுடன் புதிய பேச்சாளர்களுடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.